கிட்ட கொடுத்தோன்னா அதுல வந்து எல்லாமே வந்துடும். எப்போ எக்ஸ்பைரி ஆகுது எல்லாமே, லைக் இதுக்கு முன்னாடி என்னென்ன கேஸ் அந்த லைசன்ஸ்ல இருக்கு, இன்சூரன்ஸ் இருக்கா இல்லையா, எல்லாமே அந்த லைசன்ஸ்ல வந்துடும். ஐ திங்க் ஸோ. எது நான் சொன்ன கடைசி பாயிண்ட் இல்லைன்னா கூட மற்ற பாயிண்ட் வந்துடும். அதே மாதிரி தான் இன்சூரன்ஸ் வெரிஃபிகேஷன்றது வந்துட்டு பேஷண்ட் வந்துட்டு அவங்க கார்டை கொடுத்தோடனே ரிசப்ஷனிஸ்ட் வந்துட்டு அதை பேக் எண்டில் வெரிஃபை பண்ணுவாங்க. பேக் எண்ட்னா அவங்க எந்த டீமை பேக் எண்டில் வச்சுருக்காங்களோ அவங்க கிட்ட கொடுத்துட்டு உடனே கால் பண்ணி இந்த பேஷண்ட்டோட இன்சூரன்ஸ் வந்து ஆக்டிவாக இருக்கா, எப்போத்துலேருந்து ஆக்டிவ், என்னென்ன டைப் ஆஃப் சர்வீசஸ் வந்து இவங்க எலிஜிபிள். ஸோ இது எல்லாமே பேக் எண்டில் வெரிஃபை பண்ணுவாங்க. ஒன்ஸ் வெரிஃபிகேஷன் டன், இன்சூரன்ஸ் வெரிஃபிகேஷன் டன்னா த பேஷண்ட் இஸ் ரெடி டு விசிட் த டாக்டர். ஓகேங்களா? ஸோ ரெடி டு விசிட் த டாக்டர். இப்போ நெக்ஸ்ட் சார்ஜ் கேப்சர். சார்ஜ் கேப்சர்னா ஒன்ஸ் இன்சூரன்ஸ் வெரிஃபிகேஷன் has been done for the patient is directly he or she or her will be allowed to visit the doctor. இப்போ டாக்டரை பார்க்க போயிட்டோடனே டாக்டர் வந்து என்ன பண்ணுவார்னா அவங்க செஷன் வேர் த டாக்டர் அண்ட் தி பிட்வீன் த பேஷண்ட் they both have a conversation, or patient will be explaining about her illness. ஸோ அந்த கான்வர்சேஷனை வந்துட்டு டாக்டர் வந்து ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவார். ஸோ தட் இஸ் நோயிங் டு பி சார்ஜ் கேப்சர். அதர்வைஸ் இட் இஸ் நோயிங் டு பி டிரான்ஸ்கிரிப்ஷன். ஸோ ரெக்கார்டட் வெர்ஷன் பண்ணுறாருல, அதனால இட் இஸ் அதர்வைஸ் இட் இஸ் நோன் டு பி அ சார்ஜ் கேப்சர். ஸோ இப்போதைக்கு நான் இந்த 3 டாப்பிக்கை கம்ப்ளீட் பண்ணுறேன். இந்த வீடியோவை நான் இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் ஃபாலோவர்ஸ் யாராவது லைக் பண்ணிங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள். ஆல்சோ என்னோட சேனல், ஐ மீன் என்னோட இன்ஸ்டாகிராமில் போனீங்கன்னா யூ வில் கேம் டு நோ வை ஐ எம் இன்ட்ரடியூசிங் மை செல்ஃப் ஆஸ் அ டிஆர்ஆர் வாய்ஸ். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் என் சைட்லேருந்து. மீண்டும் சந்திக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தீபக் ராஜா. பாய்.